பஸ்கா பண்டிகையே புளிப்பில்லாப்ப பண்டிகை தான். பஸ்கா ஆரம்பிக்கும் பொழுது பஸ்கா மாலை, இரவு பெசாக் என்று சொல்லுவார்கள். அந்த மாலையே வீட்டில் என்ன இருக்கக்கூடாது என்று சொன்னால் புளிப்பு இருக்கக்கூடாது. இந்த புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் புசிக்கும் பொழுது சரீரத்தில் ஏற்படுகிற மாறுதல் என்ன? நம்முடைய வியாபாரங்களில், விவசாயங்களில், தொழில், படிப்பு இவைகளில் காணப்படுகிற அந்த உலகத்தை வெளியே எடுக்க, வெளியே தள்ள நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய 7 பண்டிகைகளில் 2வதான பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை, ஹேக் மேட்ஸோஸ் என்று எபிரேயத்தில் அழைக்கப்படுகிறது. ஹேக் என்று சொன்னால் பண்டிகை, ஃபீஸ்ட். மேட்ஸோஸ் என்று சொன்னால் புளிப்பில்லாத என்று பொருள். இந்த புளிப்பில்லாத அப்பத்தை இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் 7 நாள் நீங்கள் புசிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். பஸ்கா பண்டிகையே புளிப்பில்லாப்ப பண்டிகை தான். பஸ்கா ஆரம்பிக்கும் பொழுது பஸ்கா மாலை, இரவு பெசாக் என்று சொல்லுவார்கள். அந்த மாலையே வீட்டில் என்ன இருக்கக்கூடாது என்று சொன்னால் புளிப்பு இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் பிள்ளைகளுக்கு சிலவற்றை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த பஸ்கா தொடர்ந்து சந்ததி சந்ததியாக, தலைமுறை தலைமுறையாக வருடந்தோறும் அனுசரிக்கப்பட்டது. அதுதான் ஆண்டவர் கொடுத்த பிரமாணம். அவர்கள் ஏற்படுத்தின ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். பஸ்கா மாலைக்கு முன்பாக, அதாவது பஸ்கா துவங்குகிற அந்த நாளினுடைய மாலை நேரத்திற்கு முன்பாக பஸ்காவிற்கு எப்படி அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்பதை கவனியுங்கள். புளிப்புள்ள அப்பங்களை வீட்டினுடைய பல இடங்களிலே தகப்பனார் மறைத்து வைத்து விடுவார். பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மறைத்து வைக்கப்பட்ட இந்த புளிப்புள்ள அப்பங்களை தேடி கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குவார்கள். அவர்கள் வீட்டினுடைய சகல அறைகளிலும், மூலைகளிலும் மற்றும் மறைவான இடங்களிலும் அப்பாவினால், குடும்பத் தலைவரால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த புளிப்புள்ள அப்பங்களை இவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், அவர்கள் கண்டுபிடித்த புளிப்புள்ள அப்பங்களை அவர்கள் தங்களுடைய கையினால் தொடக்கூடாது. எங்கெல்லாம் புளிப்புள்ள அப்பங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை இவர்கள் கண்டுபிடித்தார்களோ உடனடியாக தன்னுடைய தகப்பனிடத்தில் இவர்கள் சொல்ல வேண்டும். தகப்பன் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர்கள் கண்டுபிடித்த புளிப்புள்ள அப்பங்களை ஒரு ஸ்பூனோடும் கோழி இறகு ஃபெதரோடும் வருவார். அந்த ஸ்பூன்ல அதை எடுப்பதற்கு ஃபெதர் வச்சு அந்த ஸ்பூன்ல தள்ளுவார். அதை ஸ்பூன்ல எடுத்து கொண்டு போய் எங்க போடுவார் என்று சொன்னால், எரிகிற அக்கினி வெளியே வீட்டிற்கு வெளியே எரிந்து கொண்டிருக்கும் அந்த அக்கினியில கொண்டு போய் போடுவார். பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் தகப்பன் என்றால், புளிப்புள்ள அப்பம் என்பது பாவத்திற்கான அடையாளம். புளிப்புள்ள அப்பம் எவ்வாறு அங்கும் இங்கும் ஒளிந்து மறைந்து காணப்படுகிறதோ அதை போல பாவம் உன்னுடைய வாழ்க்கையிலே மறைந்து ஒளிந்து காணப்படுகிறது, உனக்குள்ளாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை உன்னுடைய வேலை. அப்படி கண்டுபிடித்தால் நீ அந்த பாவத்தை கையாளாதே, அதை பிதாவினிடத்தில் சொல். ஃபாதர், இப்ப வீட்டில் அப்பாட்ட தானே சொல்றாங்க, இவர் ஹெவன்லி ஃபாதர் ரெப்ரசன்ட் பண்றவர், பிதாவினிடத்தில் சொல். அப்படி அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், மென்மையாக ஃபெதர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை ரிமூவ் பண்ணி கொண்டு போய் நரகத்துல போட்டு விடுவார் என்பது பிள்ளைகளுக்கான அற்புதமான போதனை. புளிப்பை அகற்றுவது என்பது பாவத்தை அகற்றுவது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இந்த புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் புசிக்கும் பொழுது சரீரத்தில் ஏற்படுகிற மாறுதல் என்ன? பிசிக்கல் ஆல்வேஸ் parallels to spiritual. அதாவது if there is no physical, there is no spiritual. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலக பிரகாரமான சரீர வாழ்க்கையில நாம் வாழ்கிற விஷயத்தோடு என்றைக்குமே அது ஒத்து போகிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். இந்த 7 நாள் புளிப்பே இல்லாத ஒரு உணவாகிய இந்த அப்பத்தை இவர்கள் சாப்பிடும் பொழுது இவர்களுடைய சரீரத்தில் பிசிக்கலா ஏற்படுகிற மாற்றம் என்னவென்று சொன்னால், பாடி கிளென்ஸ் ஆகும். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகும். அப்போ
என்ன புரிய வைக்கிறார் என்று சொன்னால், புளிப்பில்லாத இந்த அப்பத்தை நீ சாப்பிடும் பொழுது எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு இரவு போதுமானதாக இருந்தது. ஒன் நைட் they all came out of Egypt. ஆனால் அவனுக்குள் இருக்கிற எகிப்தை வெளியே எடுப்பதற்கு இந்த ஒரு வாரம் தேவைப்படுகிறது. நாம் எகிப்தை விட்டு வெளியே வருவது சுலபம், ஆனால் நமக்குள் இருக்கிற எகிப்தை வெளியே கொண்டு வருவது என்பது ரொம்ப கடினம். நாம் உலகத்திலிருந்து வெளியே வந்து திருச்சபைக்குள்ளாக வந்து விட்டோம். ஆனால் நமக்குள் இருக்கிற உலகம் எப்பொழுது வெளியே வந்திருக்கிறது? திருச்சபைக்குள் இருக்கிறவர்களுக்குள்ளாக இன்னும் உலகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்குள்ளாக உலகம் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் நான் சொல்லுகிறேன். நாள் பார்ப்பது, நேரம் பார்ப்பது, சாஸ்திரங்களை பார்ப்பது, வாஸ்துக்களை பார்ப்பது, இப்படி ஒரு சில விஷயங்களை நான் உதாரணமாக சொல்லி இருக்கிறேன். இன்னும் உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான மனிதர்கள் என்ன காரியங்களை செய்கிறார்களோ அவைகளை பின்பற்றிக் கொண்டே திருச்சபைக்குள் இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உலகத்தை விட்டு வெளியே வந்து விட்டோம், அது உண்மைதான். ஆனால் நமக்குள் இருக்கிற உலகம் வெளியே வந்திருக்கிறதா? மறைந்து காணப்படுகிறது, இங்கும் அங்கும் ஒட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அதுவும் கூடவே பயணம் செய்கிறது. பிள்ளைகளுக்கு தகப்பனார் கற்றுக் கொடுத்ததை போல இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறதான அந்த உலகத்தை நீ கண்டுபிடி. நீயாக கண்டுபிடி. உனக்கு தெரியும். அப்படி கண்டுபிடித்தால் நீ அதை கையாள வேண்டும் என்று சொல்லி நினைக்காதே. உனக்குள்ளாக முதலாவது ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். அது என்னவென்றால், எனக்குள் இருக்கிற உலகம் வெளியே போக வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தால் உனக்குள் இருக்கும் அந்த உலகத்தை எனக்கு தெரியப்படுத்து. மென்மையாக உன்னுள் காணப்படும் எகிப்து அல்லது உலகம் எதுவாக இருந்தாலும் நான் மென்மையாக அதை வெளியே உன்னை விட்டு எடுத்து விடுவேன், உன்னுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து விடுவேன், அதை நரகத்தில் போட்டு விடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தம் இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிறது. எத்தனை பேர் உலகத்தை விட்டு வெளியே வந்து திருச்சபைக்குள்ளாக அமர்ந்திருக்கிற நம்மில், நம்முடைய வாழ்க்கையில், குடும்பங்களில், நம்முடைய வியாபாரங்களில், விவசாயங்களில், தொழில், படிப்பு, இவைகளில் காணப்படுகிற அந்த உலகத்தை வெளியே எடுக்க, வெளியே தள்ள நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார் என்று சொன்னால், கர்த்தாவே, நான் ஆயத்தம், எனக்கு உலகம் வேண்டாம், எனக்குள் இருக்கிற உலகம் வெளியே போகட்டும் என்று சொல்லி சொல்வீர்கள் என்று சொன்னால், வாருங்கள், உலகம் வெளியே போவதற்காக இந்த காலை வேளையிலே தேவனிடத்தில் இணைந்து மன்றாடுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதையும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். புளிப்பில்லா அப்பம் 7 நாள் அவர்கள் அதை உண்ண வேண்டும். எகிப்து விட்டு அவர்களை வெளியே கொண்டு வந்தீர். அவர்களுக்குள் இருக்கும் எகிப்து வெளியே வருவது எவ்வளவு கடினம் ஆண்டவரே. உலகத்தை விட்டு நாங்கள் வெளியே வந்து விட்டோம், திருச்சபைக்குள்ளாக வந்து விட்டோம். ஆனாலும் இங்கும் அங்கும் எங்காவது ஒரு மூலை முடுக்குகளிலே எங்களுக்குள்ளாக உலகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய பார்வை, எங்களுடைய பேச்சு, செயல், கிரியை, எண்ணங்கள், சிந்தனைகள், இப்படி ஆண்டவரே உலகம் இருக்கிற எந்தெந்த பகுதிகள் இருந்தாலும் அவைகளை இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை விட்டு எங்களுக்குள் இருக்கிற உலகத்தை வெளியே எடுத்து அது அக்கினியில போட்டு எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபமும் அதுவாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். துதி, கன, மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். புளிப்பில்லாத அப்பத்திற்கு வேதம் கொடுக்கும் இன்னொரு பெயர் சிறுமையின் அப்பம். கர்த்தர்
உன்னை கொண்டு போய் சேர்க்கும் அந்த ஸ்தானத்தில் பஸ்காவிற்கான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிடு என்று சொல்லிவிட்டு இந்த புளிப்பில்லா அப்பத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்பதை, சிறுமைப்படுத்தப்பட்ட ஆண்டவர் சிறுமியின் அப்பமாக இந்த பூலோகத்திற்கு வந்தார், தன்னையே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். இவைகள் எல்லாம் நமக்கு எதை புரிய வைக்கிறது என்று சொன்னால்,